அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இங்க ஒரு மொட்டை மாடியில ஒரு 2 கிலோ சமைக்கிற அளவுக்கு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா வட்டா கழுவி வச்சிருக்கோம். வட்டா பாத்தீங்கன்னா இந்த வட்டா வந்து பாத்தீங்கன்னா 2 படி வட்டா, அதாவது 2 கிலோ வரைக்கும் தாராளமா சமைக்கலாம். சாப்பாடு 3/4 வட்டா வரைக்கும் வரும். எப்பவுமே கேஸ்ல சமைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 3/4 வட்டா வர மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம தம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க நம்ம தண்ணி வச்சு தம் போட போல, அடுப்பு கறியை வச்சு பத்த வச்சு தம் போட போறோம். ஸோ இந்த மெத்தடை ஃபுல்லா டீட்டெயிலா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா அப்படியே விறகு அடுப்புல பண்ண மாதிரி டேஸ்ட்டா கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வட்டா ஏற்றிடலாம். நம்ம 2 கிலோ அளவுக்கு பண்ண போறோம். 250 கிராம் அளவுக்கு ஆயிலும் 250 கிராம் நெய் ஊற்ற போறேன். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு பிடிக்கும். அடுத்து நெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் அதே அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு ஊற்ற போறேன். ஒரு 5 ரூபாய்க்கு நான் புதினா வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு புதினா இருக்கும். 150 கிராம் புதினாவை எடுத்து நல்லா ஆஞ்சு வச்சிருக்கேன். போட்டுடலாம். இதோட 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே தாளிப்புக்கு மட்டும்தான், பாஸ்மதி பிரியாணி மாதிரி கிடையாது. வெறும் தாளிப்புக்கு மட்டும் 2 வெங்காயம் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்க எல்லா விதமான மாஸ்டர் எல்லா வீடியோ பார்த்தாவே தெரியும், எண்ணெய் நெய் புதினா பெரிய வெங்காயம் தாளிப்பு போட்ட உடனேயே மிளகாத்தூளை போடுவாங்க. ஸோ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். கரெக்டாக 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா இறக்கிடலாம். ஃபைனலா உலை ஊற்றுனதுக்கு அப்புறம் உப்பும் காரம் பார்த்துட்டு பத்தல நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு. புதினாவும் பெரிய நல்லா கறியிருச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம கறியை இறக்கிடலாம். நம்ம கறி இறக்கிட்டு இருக்கோம். கறியை நல்லா கழுவிட்டோம். ஸோ கறியை இறக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். இதை நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு நல்லா வேக விட்ட வேண்டியது. போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. ஆஹா, கறி பாருங்க அப்படியே பொன் மாதிரி வெந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊத்துன தண்ணியோட சேர்ந்து வெந்துகிட்டு இருக்கு பாருங்க நல்லா. இப்போ கறி வெந்துருச்சான்னு பாத்திரலாம். ஏதாவது ஒரு கறி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கறி எடுத்துக்கிறேன். இதை நீங்க அப்படியே எடுத்து இப்படி பிச்சிங்க அப்படின்னா அப்படி பாருங்க, லைட்டா பிச்ச உடனே கறி உடையுது. 200 கிராம் அளவுக்கு மலை பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு, அவ்வளவுதான். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நிறைய வீடியோல சொல்லிட்டேன், முக்கியமான டேஸ்ட் காரணம் சின்ன வெங்காயம் தான். இதை சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, அந்த வெங்காயம் தான். அந்த வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சு அரைச்சு வச்சிருக்கேன். தோலை உரிக்கும் போது ஒரு 50 கிராம் அளவுக்கு போயிடும். அப்போ 350 கிராம் தான். ஸோ நீங்க தோலை உரிச்ச வெங்காயம் வச்சிருக்கீங்க, 350 கிராம் அளவு போட்டா போதும். 10 தக்காளி அளவுக்கு வெட்டி வச்சிருக்கேன். 10 தக்காளி வெட்டி பட்டை ஏலக்காய் பவுடரோட ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு. நான் வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட்டை ஏலக்காய் கிராம்பு. பட்டை பார்த்தீங்க இங்கே 2 கிலோ அளவுக்கு போறதுனால பட்டை வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு பட்டையும், ஏலக்காய் ஒரு 5 கிராமும், கிராம்பு வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து ஃபுல்லா அரைச்சு வச்சிருக்கேன். நான் வீடியோல மொத்தமா போட்டிருப்பேன். 50 கிராம் பட்டை போட்டிருப்பேன், 20 கிராம் ஏலக்காய் போட்டிருப்பேன், கிராம் வந்து ஒரு 5 கிராம் போட்டிருப்பேன். எதுக்கு அப்படின்னா நான் மொத்தமா அரைச்சு ஸ்டாக் வச்சுக்கிறேன், அடுத்து தேவையான யூஸ் பண்ணிப்பேன். பட் இந்த பர்டிகுலர் ரேஷியோக்கு பார்த்தீங்கன்னா அதான் காரணம். 15 கிராம் பட்டை, 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 2 கிராம் அளவுக்கு கிராம்பு, அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். அதான் நான் இங்க ஆட் பண்றேன். கரெக்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரண்டி அளவுக்கு 4 கரண்டி அளவுக்கு வந்துருச்சு. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா, எண்ணி 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். மல்லித்தலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் வந்து காம்போட போறேன்னா அந்த காம்போட எசன்ஸ் இறங்கும். நல்லா ஒரு கழுவிட்டு காம்போட போட்டிங்க அப்படின்னா அந்த காம்போட எசன்ஸ் இறங்கி சாப்பாடு நல்ல மனமா இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லித்தலை போட்டுட்டேன். இதோட தயிர் நான் ஆட் பண்றேன். தயிர் ஆட் பண்ற காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கறி நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி ஃபுல்லா நான் ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே ஆட் பண்ணிட்டேன், எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உப்பு தான் ஆட் பண்ணும். உப்பு வந்து முக்கியமானது. ஒரு கைப்பிடி இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு படிக்கு போற மாதிரி ஃபுல்லா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். 2 கிலோ போறேன்னா 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. லெமன் ஆட் பண்ண போறேன். லெமன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பழ அளவுக்கு சார், 2 பழ சார், அவ்வளவுதான் போட்டுக்கோங்க. என்ன செய்ய போறேன் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் கறிக்கட்டை வீட்டில் இருந்தது, நம்ம ஆல்ரெடி நிறைய ஆர்டர் சமைச்சிருக்கோம்ல. ஸோ அதுல இருந்து கறிக்கட்டையை எடுத்துக்கிட்டேன். கொட்டாங்குச்சி மேலே போட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா தான் எரிய ஆரம்பிக்கும். இது எரிஞ்சாதான் கங்கு எரியும். அதனால கொட்டாங்குச்சி போட்டு மேலே பற்ற வைப்போம். வெந்துருச்சு, கறியும் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம உலை ஊற்றிடலாம். அரிசி ஊற போடணும், அரிசி ஊற போட்டு உலை ஊற்றிடலாம்.
அரிசி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. நல்லா பாருங்க, இந்த அரிசி எப்படி நல்ல அரிசின்னு பார்க்குறீங்கன்னா உட அரிசி கம்மியாக இருக்கும். உட இல்லாமல் இருந்துச்சு அது நல்ல அரிசி. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக 786 ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா இருக்கு, நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன செய்யணும், அரிசி எப்பவுமே அளந்து போகிறது நல்லது, அப்போ தான் தண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தழும்புற அளவுக்கு போடணும். போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு படி கணக்கு வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு படி, அடுத்து இதே மாதிரி 2.5 படி அளவுக்கு. ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா இது வந்து அரைப்படி படி, அதனால வந்து எனக்கு 2.5 படி அளவுக்கு வந்திருக்கு. மொத்தம் 2 கிலோ அரிசி 2.5 படி வந்துருச்சு. இதை நான் உணவு கூட போறேன். வாங்க அரிசி ஊற போட்டலாம். அரிசி நல்லா கழனி எடுக்கணும். நம்ம நிறைய வீடியோல காட்டியிருப்போம், அதே மாதிரி தான் இங்கேயுமே அரிசி நல்லா ஊற வைக்கணும். நல்லா கழனி எடுத்துட்டு தான் நம்ம தம் போடணும். ஸோ அரிசி நல்லா ஊறட்டும். இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். அதனால ஒரு படி 1.5 படி அளவுக்கு தண்ணி வைக்கிறோம். 2.5 படி இருக்கிறதுனால 3.25 படி தண்ணி வைக்க போறேன். அவ்வளோதான், 3.25 படி அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். மசாலா கலக்கி பாருங்க, நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்க மசாலா. இந்த கலர் வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து இது நல்லா உலகாயிட்டும். அதுக்கூட அரிசி ஊறதுக்கும் கங்குலுறதுக்கும் சரியா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி போட்டுடலாம். உப்பு காரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா நல்லா கலக்கி விட்டுட்டு எண்ணெய் இல்லாமல் எடுக்கணும். எண்ணெய் இல்லாம மசாலா. உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும். காரம் சுருக்குன்னு இருக்கு, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டால். கலர் பொடி எதுவுமே நம்ம போடல, வெறும் பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுட்ரு. அது இல்லாமல் எண்ணெயில் வந்து எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய்யில் மிளகாத்தூள் போட்டு வதக்குனா தான் பக்காவான கலர் வந்துருக்கு பாருங்க. இது ஃபைனல் அவுட்புட் பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தூக்கி கங்கு போட்டுற வேண்டியதான். இந்த வீடியோ பாருங்க, நல்லா அரிசி ட்ரை ஆயிடுச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அனல் நல்லா வேகமாக ஏற்றி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோ முடிஞ்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே கங்கு, கீழே பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிஞ்சதோட இப்போ நம்ம தம்மு உடச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் லேயராக மாறிடுச்சுல. இந்த லேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம்மு உடைக்கணும். பிஸ்மில்லா. தம்மு உடைச்சோம் அப்படின்னா பாருங்க, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு. அப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இந்த பக்கத்தில் வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கறிக்கொட்டையை மேலே போட்டு எரிய வச்சோம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். அதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.